ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓம் ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகள் சரணம். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்கள் மணி பர்ஸில் பணம் அடிக்கடி காலி ஆகிறதா? வீட்டில் இந்த பொருளை காலியாக விடாதீங்க. அது என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கம் கொடுத்துருங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மாதத்தோட துவக்கத்தில் சம்பள பணம் வாங்கி கணக்கிற்கு வந்த உடனே ஷாப்பிங், உணவகம், திரைப்படம் அப்படின்னு பணத்தை செலவு செய்ய மனம் ஆசைப்படும். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல இந்த சந்தோஷம் காணாமல் போயிடும். ஒருவித சோகம் ஏற்படும். இதற்கு காரணம் பணப்பற்றாக்குறை. பணம் இன்றைக்கு பல பிரச்சனைகளுக்கு தீர்வுக்கு சாவியாக இருந்து வருது. பணம் எப்போது ஒருவரோட கையில் தவழ்ந்து கொண்டிருக்க வேண்டும்னு சில பொருட்களை நம்ம வீட்டில் எப்பொழுது காலியாக வைக்கக்கூடாது. வாஸ்து சாஸ்திரத்துப்படி எல்லாவற்றிலையும் எல்லா பொருளுக்கும் சிறப்பான ஆற்றல்கள் விவரிக்கப்பட்டுள்ளது. வீட்டில் உள்ள ஒவ்வொரு திசைக்கும் அறைக்கும் ஏன் ஒவ்வொரு பொருளுக்கும் திட்டவட்டமான விதிகள் இருக்குது. வாஸ்து சாஸ்திரத்தில் பணம் பெற பல வழிகள் சொல்லப்பட்டிருக்கு. பல நேரங்களில் இரவு பகல உழைச்சாலும் வீட்டில் பணம் வருவதில்லை, அல்லது பணம் வீட்டில் நிலைக்காது. வாஸ்து சாஸ்திரத்துப்படி வீட்டில் வைக்கப்பட்டுள்ள காலி பொருட்கள் உங்களோட முன்னேற்றத்திற்கு எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தும். அதனால் வீட்டில் காலியாக வைக்கக்கூடாத பொருட்களை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். நம்முடைய உணவில் அதிகம் பயன்படுத்துகிற உப்பு மகாலட்சுமியின் அம்சமாக கருதப்படுது. அந்த உப்பை நாம் தினமும் கைகளால் எடுத்தாதான் வணங்கிவிட்டு அப்புறம்தான் சமையலுக்கு போடணும். அப்போது தான் உணவுப் பொருட்கள் நம்முடைய வீட்டில் குறைவில்லாமல் இருக்கும். அதோடு பண வரவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த உப்பு பாத்திரத்தை காலியாக வைக்கக்கூடாது. இந்த உப்பு பாத்திரம் காலியாவதற்கு முன்னராகவே அதை நிரப்பி வச்சிடணும். வெற்று உணவு பாத்திரங்கள் மற்றும் ஜாடிகள் சாதாரண பொருட்கள் அல்ல. அவை ஒரு வீட்டுக்குள்ளே ஏராளமான மற்றும் நேர்மறையான ஆற்றலுக்கான திறமையை கொண்டிருக்கும் பாத்திரங்களாக கருதப்படுது. அப்படிப்பட்ட உணவு பாத்திரங்களை காலியாக வச்சிருந்தா அப்படின்னா வீட்டுக்குள்ளே இருக்க வேண்டிய நேர்மறை ஆற்றல்களில் சீர்குலைவு ஏற்படும். உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் செழிப்பையும் பராமரிக்க தானியங்கள் வைக்கும் பாத்திரத்தை எப்பொழுதும் நிரப்பிய வச்சுக்கோங்க. வாஸ்து சாஸ்திரத்தில் குளியலறை எப்போதும் செல்வம் மற்றும் செழிப்பின் சின்னமாகவே கருதப்படுது. அதனால் குளியலறையில் காலி வாளியை வைக்கக்கூடாது. குறிப்பாக காலையில் எழுந்தவுடன் காலி வாளியை பார்த்தா உங்கள் பாக்கெட்டும் காலியாகிவிடும். எனவே வாளியில் சிறிது நீர் நிரப்பி வையுங்க. அதே நேரம் உடைந்த வாளியை வச்சிருக்கக்கூடாது. குளியலறையில் உள்ள வாளி அப்படி இல்லைன்னா குவளையை நல்லதாக இருப்பதை மட்டும் வையுங்க. குளியலறையில் நிரப்பப்பட்ட வாளியை வைப்பதன் மூலமாக நேர்மறை ஆற்றல் நமது வீட்டில் முழுவதும் பரவ முடியும். பணமே இல்லாத பணப்பையை பயன்படுத்துவது வாஸ்துவின் மிகவும் மோசமானதாக கருதப்படுது. பணம் இல்லாமல் பர்ஸை வச்சுருந்தோம் அப்படின்னா லக்ஷ்மி தேவி கோபப்படுவாங்க. அதனால் அந்த நபர் ஏழையாகி விடுவாங்கன்னு நம்பப்படுது. காலியான பர்ஸை பயன்படுத்துகிறவங்க வாழ்நாள் முழுவதும் நிதி நெருக்கடியை எதிர்கொள்வாங்க. அதனால் பர்ஸில் ₹1 கண்டிப்பாக வச்சுருக்கணும். பூஜை அறையில் தண்ணீர் வைப்பது மங்களகரமானது. அது வீட்டை இயக்க வைக்கும் அப்படின்னு சமல் நூல்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பூஜை அறையில் செம்பு பாத்திரத்தில் தண்ணி வச்சா சிறப்பான பலன் கிடைக்கும். அதே சமயம் பூஜை அறையில் தண்ணீர் பாத்திரத்தை காலியாக வைப்பது அபசகுணமாக கருதப்படுது. பூஜை அறையில் தண்ணீர் நிரப்பிய பாத்திரத்தை வச்சா இறைவனின் தாகம் தீரும் அப்படின்னு அனைவராலும் நம்பப்படுது. பூஜை அறையில் அதன் இருப்பு ஆரோக்கியமாக மற்றும் நேர்மறையான சூழல்களை மேம்படுத்துவதாக நம்பப்படுது. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. அனைவருக்கும் நன்றி.